இயேசுவிற்கு புகழ், இயேசுவிற்கு நன்றி, மரியே வாழ்க. இன்றைய வாசகங்கள் நம்மை சோதனைகளின் நடுவில் விசுவாசமாக நிற்க அழைக்கின்றன. நற்செய்தியில் இயேசு பாலைவனத்தில் 40 நாட்கள் நோன்பிருந்து சாத்தானின் சோதனைகளை எதிர்கொள்கின்றார். அவர் அதிகாரத்தாலும் அதிசயங்களாலும் அல்ல, மாறாக இறைவனுடைய வார்த்தையால் சோதனையை ஜெயிக்கின்றார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் 3 வகையான சோதனைகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. உடல் தேவைகள், அதிகாரம் மற்றும் புகழ் ஆசை, இறைவனை சோதிக்க முயற்சி. இந்த சோதனைகளை வெல்ல இயேசு நமக்கு கற்றுக் கொடுப்பது, இறை வார்த்தையில் வேரூன்றினால் நாம் எந்த ஒரு சோதனைக்கும் விழமாட்டோம். உடனடி லாபத்தை விட இறைவனுடைய திருவுளமே முக்கியம் என கருதுதல். உண்மையான ஜெபம் உள்ளார்ந்த விசுவாசத்தில் இருக்கின்றது. தவக்காலம் என்பது வெறும் நோன்பு காலம் மட்டுமல்ல, அது உள்ளம் புதுப்பிக்கும் காலம். இறைவனை நம்பி பாவத்திலிருந்து திரும்பி இறை வார்த்தையில் நிலைத்து நிற்க இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. மன்றாடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, சோதனைகளின் நடுவில் நிலைத்திருக்க எங்களுக்கு வலிமை தாரும். உமது வார்த்தையில் வேரூன்றி வாழ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தருளும். உடனடி ஆசைகளுக்கு அடிமையாகாமல் உமது திருவுளத்தை தேட எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்கள் பலவீனங்களில் நீர் எங்களுக்கு பலமாக இருந்தருளும். இந்த தவக்காலத்தில் எங்கள் இதயத்தை புதுப்பித்து உமது அருகில் இருக்கும்படியாக செய்தருளும். உம்மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கின்ற எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி எங்கள் வாழ்க்கை உமக்கு சாட்சியாக மாற வரம் தாரும், கிருபை புரியும். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.